திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த மாதா கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இது 444வது ஃபீஸ்ட். இது எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃபீஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஆமா, நல்லா இருக்கு. இப்போ இன்னும் எங்களுடைய அந்த மீன் வளம் மீனவர்களுக்கு உண்டான கோரிக்கை செஷன் இன்னும் வரல, சரிங்களா? அது வரும்போது நான் கண்டிப்பா என்ன ஏது அப்படின்றத, என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கு, என்ன ஏதுன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போதைக்கு லீன் பீரியட்ல 6000 ரூபாய் அப்படின்றத 7000 ரூபாயா உயர்த்தி இருக்கோம். அது கிட்டத்தட்ட 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் அதனால பயனடைறாங்க. அதுக்காக 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போற மெக்கனைஸ்ட் அந்த போட்ல மீனவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த லோனை சப்சிடைஸ்டு ரேட்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, அதனால கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அது கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த ஆண்டின் நிதி நிலைமையை பொறுத்து அது எப்ப பண்றோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவங்க முடிவெடுப்பாங்க. மீனவர்களுடைய முக்கிய கோரிக்கை கடல் ஆம்புலன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதுதான் அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எங்களுடைய நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய செஷன் வரும்போது, மானிய கோரிக்கை செஷன் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியப்படும். அது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கலெக்டர் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கலெக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஹானரபிள் சிஎம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவு எடுப்போம். டோன்ட் வரி.